வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் அல்கா மேம் என்னை தனது தோழியாக ஆக்கிக் கொண்டார். மேலும் தனது திருமணமில்லாத வாழ்க்கையின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதாக உறுதியளித்தார். இன்று மேமின் அந்த வாழ்க்கை மந்திரத்தை நீங்கள் கேட்பீர்கள். நமது முடிவை சரியானது என்று நிரூபிப்பது முற்றிலும் நம் கைகளிலேயே உள்ளது. ஆனால் தனது தனிமையை போக்க ராஷில் போன்ற இளம் தோழிகளை அழைப்பதாக மேம் என்னிடம் சொன்னவுடன் என் மனதில் எழுந்த ஓரினச்சேர்க்கை சந்தேகம் உறுதிப்படுவது போல் தோன்றுகிறது. மேமின் நெருக்கமான நடத்தை எனக்குள் பயத்தை உண்டாக்குகிறது. ஒரு வசதியான நடுத்தர வயது பெண்ணின் சுரண்டலுக்கு நான் பலியாகப் போகிறேனோ? என் மனதில் சந்தேகமும் பயமும் ஒரு வாளை போல தொங்குகிறது. அடுத்த முறை அவர் அழைக்கும் போது நான் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா? இதற்கிடையில் இரண்டாவது கதையில் நான் பயமுறுத்தி விரட்டியடித்த மந்து தனது தந்திரங்களை மாற்றத் தொடங்கியுள்ளான். சௌமியாவுக்கு அவன் தெரிவதில்லை. ஆனால் இப்போது அவன் தன் ஆசிரியரான என்னையே வெட்கமில்லாமல் கிண்டல் செய்யத் தொடங்கிவிட்டான். மந்து பழங்களை என் உடல் உறுப்புகளுடன் எப்படி ஒப்பிட்டான் என்பதையும் அவனது இந்தச் செயல் என்னை எப்படி குமட்டச் செய்தது என்பதையும் கேளுங்கள். பயம், சந்தேகம் மற்றும் சுரண்டலின் அதிகரித்து வரும் ஆபத்து. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 7 நெருக்கம் குறித்த பயமும் கொய்யா பழங்களின் வெட்கமின்மையும். மேம் சிரிக்கத் தொடங்கினார். அவரது சிரிப்பிலிருந்து அவர் எனது பொய்களை கண்டுபிடித்துவிட்டார் என்பதை நான் உணர்ந்தேன். இருப்பினும் எனது சிக்கல் என்னவென்றால் அவர் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இப்போது நான் எனது குடும்பத்தை பற்றி உங்களுக்குச் சொல்கிறேன். எனக்கு என்னை விட 3 வயது மூத்த அண்ணன் ஒருவர் இருக்கிறார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாகிவிட்டது. அவர் அமெரிக்கா சென்று அங்கேயே குடியேறிவிட்டார். அங்கேயே ஒரு இந்திய வம்சாவளி குடும்பத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது. அவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இளையவன் உங்கள் வயதில்தான் இருப்பான். மேம் மீண்டும் முக்கிய விவாதத்திற்கு திரும்பினார். அவர் இன்னும் என்ன சொல்லப்போகிறார் என்று நான் காத்திருக்கிறேன். எனது அம்மா அப்பாவும் இருக்கிறார்கள். அவர்களது வெற்றிகரமான திருமண வாழ்க்கை இப்போது 56 ஆண்டுகளை கடந்துவிட்டது. அவர்கள் சில நேரம் என்னுடன் இங்கே இருப்பார்கள். சில நேரம் அண்ணனிடம் சென்று விடுவார்கள். 15 நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் அண்ணனிடம் சென்றார்கள். அடுத்த 4 அல்லது 5 மாதங்கள் அவர்கள் அங்கேயே இருப்பார்கள் என்று கூறியபடி அவர் எழுந்து நடக்கத் தொடங்கினார். தனிமையாக இருப்பது குறித்து நீங்கள் எப்போதாவது வருத்தப்பட்டதுண்டா? அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அந்த விஷயத்தில் தவறு செய்துவிட்டதாக தெரியவில்லையா என்று அறிய எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. நான் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்த போதே என்னை மிகவும் பிஸியாக வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். அமெரிக்கா சென்ற பிறகு அண்ணன் அங்கே எவ்வளவு சம்பாதித்தார் என்றால் அவர் இங்கிருக்கும் சொத்துக்களை பற்றி ஒருபோதும் பேசியதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அப்பாவின் முழு சொத்துக்களும் எதிர்பாராமல் எனக்கே கிடைத்தன. மேம் ஒரு பணக்காரர் என்பதும் அவரது பரம்பரை சொத்து குறித்தும் எனக்கு தெரிய வந்தது. அப்பாவின் அக்ரிலிக் தொழிற்சாலையில் நானும் அவருடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினேன். அதை நான் பெருமளவில் விரிவுபடுத்தினேன். பிறகு நீங்கள் பாடம் நடத்தும் இந்த பள்ளியை ஒரு சேவை மனப்பான்மையுடன் தொடங்கினேன் என்று கூறி சில நொடிகள் இடைவெளி எடுத்து மேம் தனது பேச்சை முடித்தார். மேம், இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை துணை இருந்திருக்கலாம் என்று எப்போதாவது தோன்றவில்லையா? நான் மேமின் ஓரினச்சேர்க்கை சந்தேகத்தில் சிக்கியிருக்கிறேன். அதை தீர்ப்பதற்கான ஏதேனும் துப்பு விரைவில் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். வாணி, உண்மையில் எனது இயல்பு அல்லது சுபாவம் என்னவென்றால் நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பேன். நமது முடிவை சரி அல்லது தவறு என்று நிரூபிப்பது நம் கைகளிலேயே உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி யோசிக்க எனக்கு நேரம் கிடைக்காமல் இருக்க நான் என்னை ஒருபோதும் சும்மா வைத்துக் கொள்வதில்லை. மேம் தனது முடிவை சரியாக்குவதற்கான மூலமந்திரத்தை கூறினார். அவரது கராரான பதிலால் நான் அசௌகரியமாக உணர்ந்தேன். மேம், நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளேன்.
வாழ்க்கை முழுவதும் இந்த முடிவை என்னால் எளிதாக கடைபிடிக்க முடியுமா இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று எனது ஆர்வத்தை நியாயப்படுத்த முயன்றேன். எனது விளக்கத்தால் மேம் நிம்மதியடைந்தது போல் தெரிந்தது. வாணி, யாருடைய இலக்கு திருமணம் இல்லையோ அவர்கள் அதைவிட பெரிய ஒரு இலக்கை நிர்ணயித்து அதில் உழைக்க வேண்டும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பிஸியாகிவிடுவார்கள். அதனால் திருமணமாகாமல் இருப்பது குறித்த வருத்தம் அவர்களுக்கு வராது என்று விளக்கும்போது அவரது குரலில் கனிவு வந்தது. அவர் சொல்லும் அதே வழிதான் அநேகமாக எனக்கும் தெரியும். ஆமாம் மேம், தனியாக வாழ்க்கை நடத்துவதற்கு இதுதான் சரியான முறை என்று எனக்கும் தோன்றுகிறது. பிறகு மேம் என்னை அன்புடன் பார்த்துவிட்டு சொன்னார், வாணி, இவ்வளவு செய்த பிறகும் கூட சில நேரங்களில் தனிமை உணரப்படலாம். எனக்கும் சில நேரங்களில் அப்படி நடக்கும். அதை தவிர்க்க நான் நம்பிக்கைக்குரிய தோழிகளை ஆக்கிக் கொண்டுள்ளேன். அவர்களில் ராஷில் உங்களைப் போலவே இளமையானவள், உங்களை விட சில ஆண்டுகளே மூத்தவள். யார் இந்த ராஷில் என்று என் மனதில் உடனடியாக கேள்வி எழுந்தது. சில நேரங்களில் நான் ராஷிலை என்னுடன் தங்குவதற்கு அழைப்பேன். அப்போது நாங்கள் மிகவும் நெருக்கத்துடன் சந்தித்துக் கொள்வோம், ஒன்றாக இருப்போம். இனிமேல் நீங்களும் உங்களை எனது தோழிகள் கிளப்பில் ஒருவராக கருதி கொள்ளுங்கள் என்று கூறியபடி மேம் என் அருகில் அமர்ந்து என் கைகளை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார். மேம் இப்படிச் சொல்வதும் செய்வதும் எனக்குள் ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. எனது சந்தேகம் உறுதிப்படுவது போல் எனக்கு தோன்றியது. மேம் இன்று என்னை அழைத்தது அவருக்கு அவ்வப்போது ஏற்படும் தனிமையை போக்கிக் கொள்வதற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன். வா வாணி, இப்போது சாப்பிடலாம். கடிகாரத்தை பார்த்தபடி மேம் எழுந்து நின்றார். அவர் ஆத்மார்த்தமாக என் கையை பிடித்து கொண்டார். அப்படியே நாங்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய உணவருந்தும் அறைக்குள் நுழைந்தோம். அங்கே ஒரு பெரிய மேஜை இருக்கிறது. அதில் ஒரே நேரத்தில் 20 பேர் அமர்ந்து சாப்பிடலாம். மேஜையில் மிகவும் விலை உயர்ந்த பாத்திரங்கள் மற்றும் கிண்ணங்களில் பல வகையான உணவுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மனம் பசியை தூண்டுவதாக இருந்தது. அங்கே இருந்த சுவையான உணவுகளை நான் மிகவும் ரசித்துச் சாப்பிட்டேன். அந்த நேரத்திலும் கூட இடையிடையே மேம் குறித்த சந்தேகமான எண்ணங்கள் என் மனதில் வந்து போய்க் கொண்டிருந்தன. உணவிற்கு பிறகு எங்களிடையே இன்னும் சிறிது நேரம் உரையாடல் நடந்தது. நான் விடை பெற்றபோது அங்கே வரும்போது இருந்த மகிழ்ச்சிக்கு பதிலாக சந்தேகமும் பயமும் வந்துவிட்டது. அவர் சொன்ன, நாங்கள் மிகவும் நெருக்கத்துடன் சந்தித்துக் கொள்வோம், ஒன்றாக இருப்போம் என்ற நிலையை நான் இன்று முதல் முறை அவர் வீட்டிற்குச் சென்றதால் தப்பித்துவிட்டதாக நினைக்கிறேன். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். எண்ணங்களில் சிக்கியிருக்கிறேன். இனி எப்போதாவது இது போன்ற அழைப்பின் பேரில் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா? வெளிப்படையாகச் சொன்னால் நான் பயப்படுகிறேன். ஒருவேளை நான் ஒரு பணக்கார நடுத்தர வயது பெண்ணின் சுரண்டலுக்கு பலியாகிவிடுவேனோ என்று. காட்சி மாற்றம். சௌமியாவை மன்டூவிடம் இருந்து காப்பாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நான் வழக்கமான இடைவெளிகளில் மன்டூவின் கடைக்கு பழம் வாங்கச் செல்வேன். அப்போது அவன் அங்கே இருந்தால் மற்ற வாடிக்கையாளர்களை விட முதலில் என் மீது கவனம் செலுத்துவான். மேலும் புதிய கூடைகளில் இருந்து புதிய பழங்களை எடுத்துக் கொடுப்பான். பொருட்களை பேரம் பேசி வாங்குவது எனது வழக்கம். இருப்பினும் மன்டூ எனக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் விலையில் பேரம் பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் கொடுத்த ஒரு சிறிய மன அழுத்தத்தால் மன்டூவின் மனதில் இருந்த தீய எண்ணம் நீங்கிவிட்டதாக நான் ஒரு பிரமையில் இருந்தேன். உளவியல் தெரிந்தவளாக இருந்தும் எந்தவொரு மனிதனையும் இவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள நான் முயற்சிக்கவில்லை. அப்போது அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்திருந்தன. வந்த முடிவுகளில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். சௌமியா மீண்டும் கணிதத்தில் முழு மதிப்பெண்களை பெற்றிருந்தாள். சௌமியா, இப்போது அந்த மனிதனால் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லையே என்று நான் சௌமியாவிடம் தனியாக கேட்டேன். எந்த மனிதர்? பிறகு அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது போலச் சொன்னாள். ஓ மேம், பள்ளிவாசல் வரை என்னை பின்தொடர்ந்தவரா? அவரை அந்த தினத்திற்கு பிறகு நான் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சௌமியா நினைவு கூர்ந்து சொன்னாள். எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை மறந்துவிடுவது நல்லது.
இந்த முறை நீங்கள் 10ஆம் வகுப்பில் இருக்கிறீர்கள். பொதுத் தேர்விலும் இதேபோல முழு மதிப்பெண்களை பெறுங்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி மேம், நிச்சயமாக. சௌமியா மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறாள். தெளிவாகிவிட்டது. இப்போது அவள் மீண்டும் பழைய சௌமியாவாக மாறிவிட்டாள். சிறிது காலம் கடந்த பிறகு மன்ட்டு என் மீது தனது இம்ப்ரெஷனை மேம்படுத்திவிட்டதாக புரிந்து கொண்டதும் மெல்ல மெல்ல தனது தந்திரத்தை மாற்றத் தொடங்கினான். ஒரு நாள் நான் சில பழங்களை எடுத்துக்கொண்டு அதன் விலையை கேட்டுக்கொண்டிருந்தேன். மேடம், இந்த கொய்யா பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மன்ட்டு இன்னும் பழங்களை வாங்கச் சொல்கிறான் என்று நான் நினைத்தேன். இல்லை தம்பி, இன்னொரு நாள் வாங்கிக் கொள்கிறேன். எனக்கு இப்போது இவ்வளவு பழங்கள் போதும் என்று கூறி 500 ரூபாய் நோட்டை அவனிடம் நீட்டினேன். எடுத்துக்கொள்ளுங்கள் மேடம், இந்த கொய்யாக்களும் கூட அப்படியே. பிறகு அவன் வார்த்தைகளை மென்றபடி அடுத்த 2 வார்த்தைகளை தாழ்ந்த குரலில் சொன்னான். உங்களைப் போலவே திரட்சியாகவும் புதியதாகவும் இருக்கின்றன என்று கூறியபடி நோட்டை என் கையிலிருந்து வாங்கிக் கொண்டான். அவன் என் உடலை அப்படி பார்க்கிறான், கொய்யா பழங்களின் வடிவத்தை என் உறுப்புகளுடன் ஒப்பிடுவது போல. அவனது தீய எண்ணத்தை உணர்ந்து நான் அதிர்ந்து போனேன். தேவையில்லாவிட்டாலும் என் ஆடைகளை சரி செய்யத் தொடங்கினேன். என்ன சொன்னீர்கள்? மீண்டும் ஒருமுறை சொல்லுங்கள். என் குரல் கராரானது. நான் சொன்னேன் மேடம், இந்த கொய்யாக்களும் அப்படியே திரட்சியாகவும் புதியதாகவும் இருக்கின்றன என்று. மன்ட்டு வெட்கமில்லாமல் சிரிக்கிறான். இந்த முறை அவன் உங்களைப் போலவே என்பதை தவிர்த்துவிட்டு மற்ற வார்த்தைகளை மீண்டும் சொன்னான். என் மீதான அவனது எண்ணம் சரியில்லை. இதில் எனக்கு எழளவும் சந்தேகமில்லை. முதலில் தீர்மானித்த அந்த பழங்களை கூட வாங்கக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. பிறகு இப்படி எதிர்வினையாற்றுவது சரியாக இருக்காது என்று நினைத்தேன். விருப்பமில்லாமலேயே விலையை கொடுத்துவிட்டு பழப்பையை வாங்கிக் கொண்டு வருத்தத்துடன் என் ஸ்கூட்டியில் திரும்பிச் சென்றேன். அவனது பார்வை என் உடலிலேயே பதிந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. மேலும் அவன் என் உறுப்புகளை பல்வேறு பழங்களுடன் ஒப்பிடுகிறான் என்று தோன்றியது. நான் அப்போதே முடிவு செய்தேன், இனிமேல் நான் வேறு ஒரு கடையில் பழம் வாங்குவேன். பழங்களின் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் மன்ட்டுவிடம் வாங்கிய பழங்களை சாப்பிடுவதாக கற்பனை செய்தாலே எனக்கு குமட்டல் வருவது போல் இருந்தது. சிறிது தூரம் சென்றதும் அனுமன் கோவில் உள்ளது. அங்கே நான் வாங்கிய பழங்களை கோவிலின் முன்னால் அமர்ந்திருந்த யாசகர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன். இதற்கு 15 நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவம் இது. நான் ஒரு புதிய பழக்கடையில் பழம் வாங்கினேன். அதன் பிறகு நான் ஸ்கூட்டியில் என் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். சாலையில் ஹெல்மெட் அணிந்த ஒரு பைக்கில் வந்தவர் என் ஸ்கூட்டியுடன் இணையாக வரத் தொடங்கினார். நான் இதை கவனிக்கவில்லை. அப்போது அவர் என்னை பார்த்து ஏதோ சொல்வது போல தோன்றியது. நீங்கள் என்னிடம் ஏதோ சொல்கிறீர்களா என்று இயல்பாக கேட்டேன். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் படைப்பு வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, இது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இன் எபிசோட் 7 நிறைவு. இந்த எபிசோட் வாணியின் மனதில் மறைந்திருக்கும் தப்பெண்ணங்களையும் அவளது வெளிப்புறச் சூழலில் நிலவும் நெருக்கடிகளையும் வெளிப்படுத்துகிறது. எபிசோட் 7 வலிமை மற்றும் கதை வளர்ச்சி. அல்காவின் முழுமையடையாத வெளிப்பாடு. செல்வமும் தத்துவமும். அல்கா தனது குடும்ப பின்னணி, அண்ணன் அமெரிக்காவில் இருப்பது, பரம்பரை சொத்து கிடைத்தது மற்றும் வாழ்க்கை தத்துவம், முடிவுகளைச் சரியென நிரூபித்தல், பெரிய இலக்கில் உழைத்தல் குறித்து விளக்குவது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு தத்துவ வலிமையை அளிக்கிறது. சந்தேகத்தின் ஆழம். அல்கா ராஷிலை ஒரு இளம் தோழி குறிப்பிடுவது மற்றும் நெருக்கத்துடன் சந்திப்போம், ஒன்றாக இருப்போம் போன்ற வார்த்தைகள் வாணியின் ஓரினச் சேர்க்கை சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்றன. இது அல்கா மேமின் நோக்கத்தை தெளிவற்றதாக வைக்கிறது. இதனால் வாணியின் பதற்றமும் சுரண்டல் குறித்த பயமும் இயற்கையாக தெரிகிறது. இது கதையில் ஒரு சிக்கலான உளவியல் மோதலை உருவாக்குகிறது. மன்ட்டுவின் மறுவருகை. உளவியல் தவறு. உளவியல் தெரிந்தவளாக இருந்தும் ஒரு சிறிய அழுத்தத்தால் ஒரு மனிதனை எளிதில் மாற்றிவிட முடியும் என்று வாணி கருதுவது அவளது அறியாமையை காட்டுகிறது. வெட்கமற்ற செயல். மன்ட்டு உங்களைப் போலவே திரட்சியான கொய்யா என்று கூறியதும் வாணியின் உறுப்புகளை ஒப்பிட்டதும் வெட்கமின்மையின் உச்சம். இந்தியாவில் பெண்கள் அனுபவிக்கும் பாலியல் துன்புறுத்தலின் யதார்த்தத்தை இந்த காட்சி விளக்குகிறது.
புதிய நெருக்கடி. வாணியை பின்தொடரும் ஒரு புதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் வருகையுடன் எபிசோட் முடிவடைகிறது. இது மண்டு சம்பவத்தால் ஏற்பட்ட வெளிப்புற நெருக்கடியை தீவிரப்படுத்துகிறது, நேயர்களிடையே உடனடி கவலையை உருவாக்குகிறது. வாணி நெருக்கமான உறவுகள் மற்றும் வெளிப்புற பாதுகாப்பு ஆகிய இரண்டு முனைகளிலும் போராட வேண்டியிருக்கிறது என்பதை இந்த எபிசோட் நிரூபிக்கிறது. ஆடியோ தயாரிப்பிற்கான வழிகாட்டுதல். வாணியின் குரல். அல்காவுடன் பேசும்போது சந்தேகத்தின் தருணங்களில் குரலில் அவநம்பிக்கையும் உள்ளார்ந்த பயத்தின் நடுக்கமும் இருக்க வேண்டும். இறுதி பகுதியில் பதற்றம் தெளிவாக தெரிய வேண்டும். மந்துவுடனான உரையாடல். மந்துவின் அவமானகரமான வார்த்தைகளுக்கு பிறகு வாணியின் உள்ளூர் ஆவேசமும் அருவருப்பும் அவளது குரலில் குமட்டல் உணர்வுடன் வரவேண்டும். கதாபாத்திரங்களின் குரல். அல்கா பாட்டியா தத்துவார்த்த பதில்களை அளிக்கும்போது குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். நெருக்கம் என்ற வார்த்தையை சொல்லும்போது குரல் அன்பானதாகவும் ஆனால் தெளிவற்றதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் சந்தேகம் வலுப்பெறும். மந்து கொய்யா பற்றிய கருத்தை கூறும்போது குரல் கிண்டலாகவும் மிகவும் கொச்சையாகவும் க்ரூட் இருக்க வேண்டும். அது அவனது வெட்கமின்மையை வெளிப்படுத்த வேண்டும். இசை. அல்காவின் பயம், ஓரினச்சேர்க்கை எண்ணம் மற்றும் சுரண்டல் பயம் வரும்போது பின்னணி இசையில் அசௌகரியமும் தெளிவற்ற பதற்றமும் இருக்க வேண்டும். போரிஸ். மந்துவின் துன்புறுத்தல். மந்துவின் கருத்திற்கு பிறகு இசையில் பதற்றமும் ஆபத்து உணர்வும் வர வேண்டும். பைக் ஓட்டுநரின் வருகையின் போது பிஜிஎம் தீவிரமாகவும் வரவிருக்கும் நெருக்கடியை வெளிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். எபிசோட் 7 நிறைவு. எபிசோட் 8. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. இன்று என் மிகப்பெரிய பயம் உண்மையாகிறது. பழ வியாபாரி மந்து என் ஸ்கூட்டியை பின்தொடர்ந்து என் வீட்டை கண்டுபிடித்துவிட்டான். அவன் இப்போது என் வீட்டிற்கு முன்னாலேயே முகாமிட்டிருக்கிறான். நான் தனியாக இருக்கும்போது என் மனதில் ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் வருகிறது. சௌமியாவின் பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் எனக்கே நான் ஆபத்தை வரவழைத்து கொண்டேனா? 30 வயது திருமணமாகாத பெண்ணாக இருப்பதால் நான் காமவெறியர்களுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட் ஆகிவிட்டேனா? போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் (PTSD) போன்ற நிலையில் என் வீட்டின் பலவீனமான கதவுகள் கூட நான் உடைந்து போவதற்கான அறிகுறியை எப்படி காட்டுகின்றன என்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இதே இரவில் மந்துவின் பயத்தை போக்க என் மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு புதிய வரவு நிகழ்கிறது. ராஷில். அடுத்த காட்சியில் அல்கா மேமின் அழைப்பின் பேரில் நான் அவர் வீட்டிற்கு செல்கிறேன். அங்கே ராஷிலை பார்க்கிறேன், பளிங்குச் சிலையாலான ஒரு கடற்கன்னியைப் போல. கேளுங்கள். ராஷிலின் உடல் ரீதியான தீண்டலும் அவளது அழகான இதழ்களின் முத்தமும். இந்த அனுபவம் என்னுள் இன்றுவரை நான் உணராத ஒரு ஓரினச்சேர்க்கை உணர்வை தூண்டுகிறது. மந்துவின் ஆபத்தா அல்லது ராஷிலின் மாயாஜாலமா? எது என் மனதை ஆக்கிரமிக்கும்? பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 8. சாஃப்ட் டார்கெட் மற்றும் உடல் ரீதியான தீண்டலின் மாயாஜாலம். ஏன் ஆகல நீங்கள் என் கடையில் பழம் வாங்குவதை நிறுத்திவிட்டீர்கள்? அவன் மந்து. அவனது கேள்வியிலிருந்து அவனை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். இப்போதுதான் ஒரு புதிய கடை திறந்திருக்கிறது. அது எங்கள் உறவினர் ஒருவருடையது. அவரே அப்பாவை பார்க்க வீட்டிற்கு வந்து எங்களுக்கு பழங்களை கொடுத்து விடுவார். அவனிடமிருந்து தப்பிக்க நான் போய் சொன்னேன். ஆனால் இப்போதுதான் பார்த்தேன், நீங்கள் புதிய கடையில் பழம் வாங்கிக் கொண்டிருந்தீர்கள். நான் அடித்துச் சொல்வேன், என் விலையில் மிகச்சிறந்த பழங்களை உங்கள் உறவினராலும் கொடுக்க முடியாது. அவன் என் ஸ்கூட்டிக்கு இணையாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்வதிலிருந்து அவன் ஏற்கனவே என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாகிறது. அவனது பார்வை என் உடலமைப்பின் மீதே இருக்கிறது. என்னை பற்றி அவனது மனதில் இருப்பது எள்ளளவும் நல்லதல்ல என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவன் தரும் பழங்கள் எனக்கு இலவசமாக கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. சிறிது தூரம் சென்றதும் கூட்டத்தை ஒரு காரணமாக காட்டி என் வேகத்தை குறைத்து அவனை முன்னால் செல்லவிட்டேன். பிறகு ஒரு சந்துக்குள் திரும்பி என் வீட்டிற்கு செல்லும் மற்றொரு பாதையை பிடித்து கொண்டேன்.
நான் வீட்டிற்குச் சென்றபோது மண்டு ஏற்கனவே என் வீட்டிற்கு முன்னால் இருப்பதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். மூலையிலுள்ள ஒரு பான் கடையில் எதையோ வாங்கிக் கொண்டு அவன் என் வீட்டை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறான். நான் எரிச்சலடைந்து பான் கடைக்காரர்களை திட்டத் தொடங்கினேன். இவர்கள் எங்கேயும் காளான்களைப் போல முளைத்து வந்து கடை போட்டு விடுகிறார்கள். இந்த பான் கடைகள் குடியிருப்பு பகுதிகளில் வேலையில்லாதவர்களுக்கு ஒரு இடமாக மாறிவிடுகின்றன. அங்கே நின்று கொண்டு நடுத்தர குடும்ப பெண்களை வெறித்து பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. பிறகு எனது இந்த எரிச்சல் எனக்கே தவறாக தோன்றியது. பான் கடையும் நமது சமூகத்தில் பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. பள்ளி உடைகளை களைந்து வீட்டு உடைகளை அணிந்து கொண்டிருக்கும் போது மண்டு என் வீட்டிற்கு வந்திருப்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அர்த்தம் கண்ணாடி போல தெளிவாக இருக்கிறது. அவன் ஏற்கனவே என்னை பின்தொடர்ந்து வந்து என் வீட்டை கண்டுபிடித்து விட்டான். அதனால்தான் இன்று நேரடியாக பின்தொடர முடியாவிட்டாலும் வேறு பாதையில் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறான். நான் என் அப்பாவுடன் வசிக்கிறேன் என்றும் இன்னும் திருமணமாகவில்லை என்றும் ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம். 30 வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கும் ஒரு இளம்பெண் மீது காமவெறியர்களின் எண்ணம் விரைவில் கெட்டுப்போகிறது என்று நான் நினைக்க தூண்டப்படுகிறேன். அவர்களை ஒரு சாஃப்ட் டார்கெட் ஆக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு பாலுறவுக்கு பசியோடு இருக்கிறார்கள் என்ற பிரமை இருக்கிறது. கொஞ்சம் முயற்சி செய்தால் இந்த திருமணமாகாத பெண்கள் தங்கள் கைகளில் விழுந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுவரையிலான என் வாழ்க்கையில் ஆண்கள் தரப்பிலிருந்து ஒரு பெண் நிம்மதியாக வாழ்வது சவாலானது என்று நானும் சில நேரங்களில் உணர்கிறேன். இருந்தாலும் இன்றைய தினத்திற்கு முன்பு யாரும் என்னை இப்படி பின்தொடர்ந்து தொந்தரவு செய்ததில்லை. அவனது இந்தச் செயலால் சௌமியாவின் பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் எனக்கே நான் ஆபத்தை வரவழைத்து கொண்டேனா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. பழத்தின் பெயரில் அவன் சொன்ன கதிராயே திரட்சியான என்ற வார்த்தையின் நினைவு வந்தது. சௌமியாவை விட என் உடல் அவனை அதிகம் தூண்டுவதாக எனக்கு தோன்றுகிறது. அவன் சௌமியாவை பின்தொடர்வதை விட்டுவிட்டான், ஆனால் இப்போது என்னை பிடித்து கொண்டான். மெட்ரோவில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் தரவுகளை எத்தனை நாட்களுக்கு பெற முடியும் என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். மண்டு தந்திரமான மனிதன். அவனது முந்தைய தொல்லைகளின் வீடியோ பதிவுகள் இப்போது கிடைப்பது கடினம் என்று அவன் கணித்திருக்கிறான். இதனால்தான் அவன் மெல்ல மெல்ல தன் தந்திரங்களை மாற்றத் தொடங்கியுள்ளான். இதன் ஒரு பகுதியாக அவன் முதலில் என் நம்பிக்கையை பெற்றான். பிறகு எனக்கு நல்ல பழங்களை மலிவாக கொடுத்து வந்தான். தனது திட்டமிட்ட நகர்வின் கீழ் அவன் இப்போது முன்னேற விரும்புகிறான். நான் எப்போதாவது வீட்டில் தனியாக இருக்கும்போது அவன் என் மீது வன்கொடுமை செய்யும் எண்ணத்துடன் வீட்டிற்குள் நுழைந்து விடுவானோ என்று நான் அஞ்சினேன். என் திருப்திக்காக நான் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொண்டேன். யாராவது ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கே பெண்களை வன்புணர்வு செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தற்போது அப்பா தனது புத்தக கடைக்குச் சென்றுள்ளார். நான் தனியாக இருக்கிறேன். பயமும் தைரியமும் மாறி மாறி என் மனதை ஆக்கிரமிக்கின்றன. இந்த மனநிலையில் நான் வீட்டை ஆய்வு செய்யத் தொடங்கினேன். முதல் முறையாக வீட்டின் ஜன்னல்களில் உள்ள கம்பிகள் பலவீனமாக தோன்றுகின்றன. வீட்டின் பின் கதவு மிகவும் பலவீனமாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. யாராவது பலமாக ஒரு உதை விட்டால் அது உடைந்துவிடும். யாராவது பலமாக தள்ளினால் வீட்டின் பிரதான கதவின் தாழ்பால் ஸ்க்ரூக்கள் சிதற அதிக நேரம் எடுக்காது. இது ஒரு பலவீனமான நேரம். எனது நிலை PTSD யால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி போல இருக்கிறது. நானே உளவியல் விரிவுரையாளர். இந்த நிலைக்கு நானே சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த மனப்பிரச்சனையில் இருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டேன். என் பயத்தை அப்பாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர் ஏற்கனவே PTSD யால் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு சொல்லி அவரது கவலையை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை என்னால் எடுக்க முடியாது. காட்சி மாற்றம்.
சில நேரங்களில் திருமணமாகாத ஒரு நபர் கடந்த கால நினைவுகளில் அதிகம் மூழ்கியிருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அல்லது கடந்த காலத்தை நினைவுகூர அவருக்கு அதிக நேரம் இருக்கும். அந்த இரவில் என்னால் தூங்க முடியவில்லை. பலவீனமான கதவை உடைத்துக்கொண்டு மன்ட்டு என் அறைக்குள் நுழைந்துவிட்டது போல எனக்கு அடிக்கடி தோன்றுகிறது. இந்த அரக்கனிடமிருந்து நான் எப்படி பயமில்லாமல் இருப்பது என்ற குழப்பத்தில் விழித்திருக்கும் போது அல்காமேம் சொன்ன ராஷீலின் உதவி குறித்த நினைவு வந்தது. இதன் மூலம் என் மனதின் ஜன்னல் வழியாக ராஷீல் என் பதற்றமான இதயத்திற்குள் நுழைந்துவிட்டாள். என் மனதில் மன்ட்டுவின் பயத்திற்கு பதிலாக இப்போது ராஷீலின் இனிமையான நினைவுகள் வரத் தொடங்கின. காட்சி மாற்றம். அல்காமேம் இரண்டாவது முறையாக தனது வீட்டிற்கு இரவு உணவிற்கும் தங்குவதற்கும் என்னை அழைத்துள்ளார். அவர் ஓரினச் சேர்க்கையாளராக இருப்பாரோ என்ற சந்தேகத்தில் நான் பயப்படுகிறேன். ஆனால் என்னால் எந்த சாக்கும் சொல்ல முடியவில்லை. அப்பாவிடம் இந்த அழைப்பை பற்றி சொன்னபோது அவர் மகிழ்ச்சியுடன் அனுமதி அளித்தார். அவரது பள்ளி மாணவர்களின் நோட்டு புத்தகங்கள் விற்பனை மூலம் அவருக்கு வியாபாரம் கிடைக்கிறது. அதனால்தான் அவர் அவரை ஏற்கனவே அறிவார் என்ற தகவல் எனக்கு இப்போதுதான் தெரிந்தது. அல்காமேம் போன்ற புகழ்பெற்ற பெண்ணுடன் எனது நட்பு குறித்து அவர் பெருமிதம் கொள்வது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை அப்பாவே இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தால் நான் அல்காமேமிடம் அதை சொல்லி இரவில் அவருடன் தங்குவதை தவிர்த்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் பயந்து கொண்டே அந்த இரவில் அல்காமேமின் பங்களாவிற்குச் சென்றேன். அங்கே ராஷீல் ஏற்கனவே இருக்கிறாள். ராஷீல் என்னை விட சில வயது மூத்தவளாக 26-27 வயதுடையவளாக தோன்றுகிறாள். அவள் எனக்கு ஒரு பளிங்குச் சிலையாலான கடற்கன்னியைப் போல அழகின் தேவதையாக தோன்றுகிறாள். மிகுந்த வெண்மை நிறம் கொண்ட ராஷீல் ஒரு அச்சில் வார்க்கப்பட்ட அழகிய உடல் கொண்ட ஒரு இளம்பெண். அவளை பார்த்ததும் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். நான் பெண்ணுக்கு பதிலாக ஒரு ஆணாக இருந்திருந்தால் அவளது அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள துடித்திருப்பேன். நான் இப்போது இருப்பதைப் போல திருமணமாகாமல் இருந்திருக்க முடியாது. ராஷீல் மீதான எனது ஈர்ப்பை அல்காமேம் உடனடியாக கண்டுகொண்டார். வாணி, நானும் இவளை முதல் முறை பார்த்தபோது இப்படித்தான் மயங்கிப் போனேன். எனது பிரியமான தோழிகளில் ராஷீலும் ஒருவர் என்று கடந்த முறை நான் உங்களிடம் சொன்னேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதல்லவா? இவள் மீதான எனது ஈர்ப்பு எப்போதும் அப்படியே இருக்கிறது. மேம் பேசியதில் எனது ஆழ்ந்த சிந்தனை கலைந்தது. எனக்கு நினைவிருக்கிறது. இது போன்ற பேச்சுகளால் தான் மேம் ஓரினச் சேர்க்கையாளர் என்ற சந்தேகம் என் மனதில் எழுந்தது. வா ராஷீல், உன்னை பார்க்கும்போது உன்னை போன்ற ஒரு அழகிய பெண்ணை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்று தோன்றுகிறது. நான் ராஷீலை நோக்கி கையை நீட்டினேன். தனது மயக்கும் பார்வையை என் மீது வீசியபடி ராஷீல் என் கையை தனது கையில் எடுத்துக்கொண்டாள். திடீரென்று அவள் என்னை இழுத்து தனது அணைப்பில் ஆழ்த்தினாள். அப்போது அவளது அழகான இதழ்களில் மிகுந்த ஈர்ப்புடைய ஒரு புன்னகை மலர்ந்தது. ஒரு இளம்பெண்ணால் இப்படி அணைக்கப்படுவது எனக்கு புதிய அனுபவம். ராஷீலின் உடல் ரீதியான தீண்டல் என்னை நெகிழச் செய்தது. அந்த தருணங்களில் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் சகவாசம் ஒருவேளை என்னுள்ளும் ஓரினச் சேர்க்கை உணர்வை உண்டாக்கக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு இப்படி ஒரு உணர்வு இதற்கு முன் ஏற்பட்டதில்லை. ஆனால் இப்போது அவளது அழகான இதழ்களில் என் இதழ்களை வைத்து அதன் சுவையை சுவைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. எனது நிலையை உணர்ந்து நான் வெட்கமடைந்தேன். என் இமைகள் தாழ்ந்தன. அப்போது ராஷீல் அதற்கு நிகரான ஒரு காரியத்தைச் செய்தாள். அவள் எனது தாழ்ந்த இமைகளை ஒவ்வொன்றாக முத்தமிட்டாள். அனுமதி இருந்தால் நான் ஒரு அழகான கேண்டிட் போட்டோ எடுக்கவா? அல்காமேம் சிரித்துக்கொண்டே இந்தச் சூழலை ரசித்தார். மேம், இது வெறும் ஆரம்பம்தான். இனிமேல் உங்களுக்கு இப்படிப்பட்ட பல வாய்ப்புகள் கிடைக்கும். ராஷீல் என்னை அவளிடமிருந்து விடுவித்தாள். அவர்கள் இருவரும் சிரிக்கத் தொடங்கினர். எனக்கு தோன்றுகிறது, இந்த இரவு எனக்கு மிகவும் விசேஷமான ஒன்றாக அமையப் போகிறது. சிரித்துக்கொண்டே நானும் அவர்களது சிரிப்பில் இணைந்து கொண்டேன்.
ஆமாம் வாணி, நிச்சயமாக இந்த இரவு விசேஷமானது தான். மேம் எனக்கு உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை வழங்கியிருக்கிறாரே என்றாள் ராஷில். ஆமாம், அந்த வகையில் இது எனக்கும் ஒரு பாக்கியம்தான். மேம் தனது பள்ளியில் வேலை செய்யும் என்னை போன்ற ஒரு சாதாரண பெண்ணுக்கு தனது நெருக்கத்தை வழங்கியுள்ளார். அவருடன் இருக்கும் இந்த நேரங்களில் எனக்கு நானே ஒரு அசாதாரணமானவள் என்ற பிரமை ஏற்படுகிறது. உன்னை போன்ற ஒரு அழகிய பெண்ணின் அறிமுகமும் மேமினால் தான் சாத்தியமானது. இருவரையும் புகழ்ந்து என் வாயிலிருந்து வார்த்தைகள் இயல்பாக வந்தன. மேம் எதுவும் சொல்லவில்லை. ஒருவேளை அவர் இது குறித்து ராஷிலின் கருத்தை கேட்க விரும்புகிறார் போலும். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் படைப்பு வழிகாட்டுதல். எபிசோட் 8 வலிமை மற்றும் கதை வளர்ச்சி. ஆபத்தின் உச்சம். மண்டு பாலியல் தொல்லையின் தீவிரம். மண்டு வாணியின் வீடு வரை பின்தொடர்ந்து வந்து அவளது பொய்யை கண்டுபிடிப்பது அவன் ஒரு சாஃப்ட் டார்கெட்டை தேடுகிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. PTSD சித்தரிப்பு. வாணி தன்னை தனியாக காணும்போது வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களின் பலவீனத்தை ஆய்வு செய்வதும் தன்னை ஒரு PTSD நோயாளி என கருதுவதும் மன அதிர்ச்சியின் ஒரு யதார்த்தமான சித்தரிப்பு. இது வெறும் வெளி ஆபத்து மட்டுமல்ல, உள்மன பிரச்சனையாகவும் மாறிவிட்டதை உணர்த்துகிறது. ராஷிலின் ஆச்சரியமான வருகை. அழகும் ஈர்ப்பும். ராஷிலின் வர்ணனை. கடற்கன்னி சிலை, அழகிய உடல் வாணியை பெரும் வியப்பில் ஆழ்த்துகிறது. பாலியல் விருப்பம் குறித்த கேள்வி. நான் ஒரு ஆணாக இருந்திருந்தால் திருமணமாகாமல் இருந்திருக்க முடியாது என்று வாணி நினைப்பதும் ராஷிலின் தீண்டலால் ஓரினச் சேர்க்கை உணர்வை அனுபவிப்பதும் கதையின் ஒரு முக்கிய திருப்புமுனை. இது அல்கா மீதான சந்தேகத்தை அதிகரிப்பதோடு வாணியின் உளவியலையும் சிக்கலாக்குகிறது. மனப்போராட்ட நிலை. வாணியின் மனம் மண்டுவின் பயத்திலிருந்து விடுபட்டு ராஷிலின் இனிமையான நினைவுகளில் மூழ்குகிறது. இதன் விளைவுகள் அவளை பயமுறுத்தினாலும் ராஷில் அவளுக்கு ஒரு உளவியல் அடைக்கலமாக தெரிகிறாள். இந்த எபிசோட் உள் மற்றும் வெளி நெருக்கடிகளின் ஒரு சிறந்த சங்கமத்தில் முடிகிறது. ஆடியோ தயாரிப்பிற்கான வழிகாட்டுதல். வாணியின் குரல். மண்டுவுடனான உரையாடல். பின்தொடரப்படும்போது ஏற்படும் பதற்றமும் எரிச்சலும் குரலில் இருக்க வேண்டும். PTSD எண்ணங்களின் போது குரலின் வேகம் நிதானமாகவும் ஆழ்ந்த உள்பயம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். போரிஸ். ராஷில் அறிமுகம். ராஷிலின் அழகை வர்ணிக்கும் போது வியப்பும் ஈர்ப்பும் இருக்க வேண்டும். அணைப்பிற்கு பிந்தைய தருணங்களில் குரலில் வெட்கம், நெகிழ்ச்சி மற்றும் சொல்லொணா மகிழ்ச்சியின் கலவை இருக்க வேண்டும். கதாபாத்திரங்களின் குரல். மண்டு பைக்கில் பின்தொடரும்போது குரல் உறுதியாகவும் ஆசையை தூண்டுவதாகவும் அடாவடித்தனமாகவும் இருக்க வேண்டும். ராஷில் அவளது குரல் மிகுந்த ஈர்ப்புடனும் கனிவுடனும் சுட்டித்தனமாகவும் இருக்க வேண்டும். மேம் இது வெறும் ஆரம்பம்தான் எனச் சொல்லும்போது குரலில் ஆழ்ந்த தன்னம்பிக்கையும் குறும்புத்தனமும் இருக்க வேண்டும். இசை. மண்டுவின் ஆபத்து. இந்த பகுதியில் வேகமான, கவலை தரும் மற்றும் பயத்தை உண்டாக்கும் இசை இருக்க வேண்டும். ராஷிலின் வருகை. வாணி அல்காவின் வீட்டிற்குச் சென்று ராஷிலை பார்த்தவுடன் பிஜியம் ஒரு மாயாஜாலமான, அமைதியான மற்றும் ரொமான்டிக் டோனுக்கு மாறி வியப்பினை வெளிப்படுத்த வேண்டும். எபிசோட் 8 நிறைவு.